சொந்தம். அதுக்கு மேல மறந்துச்சு முன்னாடி. ரெண்டு கவிதையை சொல்லுங்க அப்படியே. என்ன கவிதை சொல்ல? அதாவது வைரமுத்து இருக்கார் இல்லையா, அவர் நம்ம இந்த படத்துல சொல்லுவாரு, இந்த பேர் என்ன, நான் இந்த பிரசாந்த் நம்ம சிம்ரன் அவங்க நடிச்ச படத்துல, காதலித்து பார் உன் முகம் உனக்கு அழகாக தோன்றும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், 5 அடி தூரத்தில் அமிர்தம் பட்டினி கிடந்து சாவாய், ஒரு ஈ காக்காய் கூட உன்னை உற்று நோக்காது, ஆனால் உலகமே உன்னை உற்று நோக்குவதாக நீ உணர்வாய், அதனால் காதல் செய் என்று சொல்லி இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஜயகாந்த் அப்படி சொல்ல? விஜயகாந்த் மாதிரி பேச தெரியாது எனக்கு, ஆனா ஆக்ஷன் தான் நல்லா தெரியும். அப்படிமாரு அந்த மாதிரி வராது. என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க, தாமோதரன் உனக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், எனக்கு இந்த பிரகாஷ்ராஜ் மாதிரி நல்லா ஆக்டிங்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவேன். சொல்லுவோம் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப சரியா வர்றது கிடையாது நிறைய விஷயங்கள் பிரகாஷ்ராஜ். ஆனா நீங்களாம் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்துருக்கீங்க. அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துல வந்து சிவாஜி பேசுறது வந்து ஒரிஜினல் தமிழ் மாதிரி பேசுவார். ஆனா அந்த ஒரிஜினல் தமிழ் ஆக்சுவலி நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து திருநெல்வேலிக்காரர். ஆனா அவர் அந்த பாஷையில பேசியிருக்க மாட்டார், நம்ம திருநெல்வேலி பாஷையில தான் பேசிப்பார். அவர் என்ன பேசியிருப்பாருங்கிறத ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி காட்ட போறேன். ஸோ அங்கேருந்து வராரு வெள்ளைத்துறை, அவர் சொல்றாரு, ஓ நீ தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ அப்படிமா, இல்ல நீ தான் ஜான்சன் துறைன்னு போறான், என்ன நான் வரேன், நீ என் முன்னாடியே வந்து உட்காந்துருக்க, என்னையா நீ மரியாதைலாம் பேச்சுக்கிறியா, உனக்கு என்ன பிரச்சனை, இங்க வந்து உட்காந்துருக்க, ஏதாவது இங்கிலீஷ் மூவில போய் எம்டிவில போய் டான்ஸர் போ, இங்க வந்து உட்காந்து என்ன பண்ற அப்படின்னாரு. ஸோ அவரு சொல்லுவார், அடோ இது நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கும் நாடு, அதனால் உங்கள் நாட்டிலிருந்து எங்களுக்கு வர்ற வரி பணம்லாம் வரவே இல்லை. இது வரி பணமா, அதுனா அப்படின்னா என்ன அப்படிமா, இல்ல நீ எந்த வரின்னு சொல்லிட்டு இருக்க, வரினா என்ன அப்படின்னு கேட்பான். இந்த வரி குதிரை மாதிரி இருக்க வரி அதா அப்படின்னு கேட்டாரு அவரு. இல்ல அந்த வரியை நாங்கள் சொல்லவில்லை, நீங்கள் எங்களுக்கு சேர வேண்டிய கரண்ட் பில்லு வரி குதிரை அந்த இதெல்லாம் சொன்னாரு. உடனே அவர் சொன்னார், அவருக்கு பயங்கர கோவம் வந்துச்சு, இல்ல நீ எங்களோட வரைக்கும் வந்தையா, நாத்து நட்டாயா, களை பறிச்சாயா, அங்க கொஞ்சம் மஞ்சள் குறைச்சு பிடிச்சு கொடுத்தாயா, நீ என்ன மாமனம் மச்சானா, மானம் கெட்ட பல, கங்கம்மா அந்த சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்து, இல்லன்னா நீ போற டீல அதை எடுத்து வந்து மூஞ்சி அதே உனக்கு கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான காமெடி எல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. ஸோ அதுக்காக தான் நான் மிகவும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கும் மக்கள், நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், அதாவது வந்து என்னுடைய மூஞ்சி புதிதல்ல என்பது உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். ஆமா அதெல்லாம் கூடிய சீக்கிரம் வரும். அதனால வந்து என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் இதை பார்த்து ரசிக்க வேண்டும் என்று இந்த டிவி நண்பர்களுக்கு இந்த டிவி மூலயமாக, இந்த தொலைக்காட்சி மூலயமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய தீபாவளி அண்ட் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அண்ட் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஆஃப் பண்ணிருக்கலாம் ப்ளீஸ், இதுக்கு மேலே என்னால் பேச முடியல.